எங்க அண்ணன் சீமானுக்கும் ஒரு காலத்துல ஃபாலோவர்ஸா அண்ணன் அண்ணன் இருந்தவங்க அண்ணன் தான். இந்த பாருங்க ஃபாலோவர்ஸா அண்ணன் இருந்தவங்க தான். திரை கவர்ச்சியால கவரப்பட்டு ஓடி வர ரசிகன்கிறவன் வேறு. அவன் ரசிகன். ம். ஒரு கொண்ட கொள்கைக்காக அரசியல் களத்துல அப்படி உறுதியும், உண்மையும், நேர்மையுமா நிக்கிறான் பாத்தீங்களா? நாம் தமிழர் கட்சி புரட்சியாளன். அவன் தொண்டன். தொண்டன்கிறது வேற. ம். முதல்ல கட்சி தொண்டன்லாம் முதல்ல பிரிக்கணும். ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? இவருக்காக வந்திருக்கக்கூடிய ரசிகன். அவன தொண்டனா மாத்தணும். ம். உன் கட்சிக்கு உழைக்கக்கூடியவனா மாத்த வைக்கணும். அவனுக்கு ஒழுக்கத்த சொல்லிக் குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இங்க இது வரணும். எதுவுமே இங்க விஜய் கையில எடுத்திருக்கிறது ம். அரசியல் அதிகாரம் இல்ல, அரிதாரம். ம். ம். மேக்கப். சரி விஜய் தாவேகா விட்டுருங்க. திமுக, அதிமுகவுல மேக்கப். சரி விஜய் தாவேகா விட்டுருங்க. திமுக, அதிமுகவுல தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட நீங்க வாதிட முடியும்ல? அதெல்லாம் வந்து போட்டியிட முடியாது. வாதிட்டு தானே இருக்கிறோம். இல்ல அவங்கள விட நாங்க தான் சிறந்தவங்கன்ற மாரி நீங்க நிக்கிறீங்கல்ல. எங்க கிட்ட தான் எல்லாமும் இருக்குது. இந்த கட்டமைப்புகளோ, இந்த பாதுகாப்போ, இந்த பெண்களுக்கான எல்லா பிரதிநிதித்துவமும் எங்க கட்சியில மட்டும் தான் கிடைக்குது. மத்த கட்சிலலாம் கிடைக்கல அப்படின்றது வந்து உங்கள மிகைப்படுத்தி பேசலாம் ரைட்டு. மற்ற கட்சிகள்லயும் இதெல்லாம் அங்க இருந்து வந்தது தானே. தொன்று தொட்டு உங்க மதர் அங்க தான் இருந்தாங்க. 2021ல எத்தனை பெண் வேட்பாளர்கள் இருந்தாங்க திமுகல? சரி அதெல்லாம் விடுங்கண்ணே. திமுகல இன்னைக்கு எத்தனை பெண் அமைச்சர்கள் இருக்காங்க? இருக்காங்க. ஏன்னா இருக்காங்க. கொடுத்ததே 6 விழுக்காடு. சரி. அப்ப இருக்காங்கன்னா என்ன? இருக்காங்கப்பா. எத்தனைப்பா இருக்காங்கப்பா? எத்தனை பேர் இருக்காங்க? சரி. முதல்ல சீட்டு கொடுத்தா தானே வருவாங்க. எங்க இருக்காங்க? சீட்டு கொடுத்தா தானே வெற்றி பெற்று வருவாங்க. நீங்க சம விகிதத்துல சீட்டு கொடுத்தீங்களா? ஏற்கனவே நம்ம 33 விழுக்காடுல இருக்கிறோம். அதையே நீங்க முழுசா நிறைவேத்தல. ஓ 33% கிடைக்கிறது. அண்ணா மத்திய அரசு பெண்கள் இடஒதுக்கீடு மசோதால 33 விழுக்காடு பெண்களுக்கு சட்டமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலயும் கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு. இவங்க குடுக்கறதா தெரியல. அது சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் அது இதுன்னு காரணம் காமிச்சுக்கிட்டு அதனால நாங்க அப்படியே தேக்கி வச்சிருக்கோம். பாருங்க ஊரக உள்ளாட்சியில மட்டும் கொடுத்துருக்கோம். ஊரக உள்ளாட்சியில கொடுத்துருக்கீங்கல்ல, சட்டமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலயும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஊரக உள்ளாட்சி டம்மி போஸ்ட் ஏன் கொடுக்குறீங்க? டம்மி போஸ்ட்லாம் இல்லையா? அங்க அவங்க தானே தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், சேர்மன் அவங்க தான். அங்கே இருந்துக்க இங்க வராதன்னு ஏன் சொல்றீங்க? சட்டமன்றத்துல பெண்கள் நுழையிறது உங்களுக்கு எந்த விதத்துல கேவலமாக இருக்குது? எந்த விதத்துல உங்களால ஒத்துக்க முடியல? உங்களுக்கு ஒவ்வாமையா பெண்கள்? அப்படின்னு நாங்க கேட்கிறோம்.